மாமல்லபுரத்துல ரூமை போட்டு இங்க இருக்கக்கூடியவங்களை எல்லாம் வந்து, அதாவது 41 குடும்பங்கள்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு இங்க போய் அங்க வச்சு அந்த மாமல்லபுரத்துல ரூம் போட்டு ஆறுதல் தெரிவிக்கிறாராமா. நான் கேக்குறேங்க, அதாவது வந்துட்டு ஒரு இலவு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு அந்த இலவு வீட்டுக்கு போய் அங்க போய் துக்கம் விசாரிப்போமா, அல்லது யாரு செத்து போனாங்களோ அவங்க குடும்பத்துக்காரங்களை வந்துட்டு ஒரு மாசம் பொறுத்து வாங்க என் வீட்டுக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு துக்கம் சொல்றேன் அப்படிங்கிறது இது எப்படி இருக்குன்னா எலைட் துக்க விசாரிப்பு. அதாவது வந்துட்டு நான் அரசியலுக்கு வரணும், நான் அரசியல் பண்ணணும், ஆனா நான் கீழே இறங்க மாட்டேன், எனக்காக பாதிக்கப்பட்ட மக்களை கூட நான் போய் பார்க்க மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அதே மாதிரி வந்துட்டு நான் 20 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி அவங்களுக்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி போட்டுட்டு அவங்க கிட்ட இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கிட்டு நான் நல்லவன் காமிச்சுக்கிறேங்கிற மனநிலை. அதாவதுங்க அங்க அத்தனை பேர் செத்து போறாங்க, அப்ப திமுக காரங்க எப்படி அங்க போனாங்க, அத்தனை கேள்வி அன்னைக்கு வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏன் விஜய் போகல அப்படிங்கிற கேள்வி யாராவது வைக்கிறாங்களான்னு கேட்டா வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதற்கு முட்டு கொடுக்கக்கூடிய அணில்கள் அப்படி இருக்காங்க. சரி, நீங்க விஜய்க்கு முட்டு கொடுத்துருங்க, சரிங்களா, விஜய் வந்தா அங்க கூட்ட நெரிசலாகும் இதெல்லாம் சொல்றீங்க, சரி இதை கூட ஒரு நியாயம்னு ஒரு புள்ளியில ஏத்துக்கலாம், நியாயம்லாம் சொல்லல, நியாயம்னு ஒரு புள்ளியில ஏத்துக்கலாம். ஆனா சரி, புஷியானது போய் பார்த்திருக்கலாமே அந்த பாதிக்கப்பட்ட மக்களை, ஏன் வந்துட்டு அருண்குமார் போய் பார்த்திருக்கலாமே, ஆதவர்ஜுனா போய் பார்த்திருக்கலாமே. இந்த விஷயம் நடக்குது, அவர் வந்து உத்தரகாண்டுக்கு போய் அங்க போயிட்டு பேஸ்கெட் பால் விளையாண்டு வர்றாரு. அப்படியானா இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அது போனே வராத போனை ஏர்போர்ட்ல எடுத்து பேசிட்டு வர்றாரு. அப்படியானா மக்கள் என்ன வேணாலும் ஆனா பரவாயில்ல, நான் என்னுடைய சொந்த லாபத்துக்காக இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன், நான் வந்து அதை அப்படித்தான் பண்ணுவேன்,